ஊட்டி ரோஸ் கன்று 2 3 வாங்கியிருந்தேன். ம் அதுக்காக சரி எருவு கொண்டாந்து வச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம் பைபாஸில் இருந்து ஒரு வண்டி இறங்கினேன். ம் பைபாஸில் வந்து இறங்கி ஹெல்மெட் போட்டிருந்தேன். ம் இந்த அப்படி வரும்போது நான் பார்த்துட்டேன். அப்போ அந்த கிரவுண்டில் வந்து எல்லாம் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பசங்க. ஒரு 10 பசங்க அந்த ரைஸ் மில்கிட்ட பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கெல்லாம் 2 வீடு என்னமோ தான் இருந்துச்சு. அவ்வளவா அதிகமாக வீடு இல்லை. சரின்ட்டு வந்து இந்த அப்படி வரும்போது அக்கா இந்த ஏதோ ஒரு பேரை சொல்லி இன்னொரு வீடு இங்கே இருக்காக்கா அப்படின்னேன். எனக்கு தெரியாதுப்பா, பத்திரிக்கை வைக்கணும், வீடு இருக்கான்னு கேட்குற, இன்னும் ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு ஃபோன் அடித்து கேட்க வேண்டியதுன்னு இங்கே வந்து கேட்குறேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்துக்கு வரேன். நடந்தா இல்லை பைக்லேயே வா? பைக்கிலே வந்துக்கிட்டு இருக்கிறேன். பாதை ஒத்தடி பாதை, பைக்கில் வர்றேன். வந்து நெருக்கி வாரேன். இப்போ பாதையை விட்டு தாண்டுறேன். இவன் வந்ததும் இவனுடைய பார்வையும் சுற்றிலையும் பார்க்குறேன். சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு பக்கத்துக்கு வரேன். நான் வாளி எடுத்துக்கிட்டு வெட்டி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே இந்த பசங்க விளையாடுற பக்கம் இந்த ரைஸ் மில்லை ஒட்டி அவங்க பக்கத்துக்கு நான் அங்கே வந்துட்டேன். அப்போ வந்தவன் ஒன்றும் பாதையோட போகணும், இல்லைன்னாக்க அங்கனே நின்று கேட்கணும். பின்னாடியே வாரேன். சந்தேகமாக நான் நெருக்கி அங்கே வந்துட்டேன். அப்படியே வந்த பாதையை வச்சு போயிட்டு வந்த பாதையோட திருப்பி ரிட்டன் திரும்பிட்டேன் பைபாஸுக்கு. அப்போ அவன் என்ன நோக்கத்தில் வந்திருப்பேன்? செயின் இது மாதிரி ஏதாவது நகை எடுக்க ஏதோ ஒன்று போட்டிருந்தோம், காதில் கழுத்துல ஏதோ ஒன்று போட்டிருப்போம். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி அப்புறம் வந்து குளிப்பி ஐஸ் விற்பாங்க. ஏரியாவே இருக்காது, அவனை பார்த்துருக்கவே மாட்டோம். ஆமாம், இங்கே வந்து வெளியில் வந்து பகலையில் நடமாட்டம் கிடையாது. சாயங்காலமாக பால் வாங்க வரவங்க போகிறவங்க இவங்க தான் நடமாடுவாங்க. குளிப்பி ஐஸு மத்தியானத்தில் விற்பேன், வீதி வீதியாக விற்பாங்க. ஆள் இல்லாத கடையில் எதுக்குடா டீ ஆத்துறேன்னு சொன்ன மாதிரி விற்பாங்க. அப்புறம் மத்தியானத்தில் வருவாங்க, வாடகை வீடு இருக்காக்கா, இங்கே இருக்காக்கா அப்படின்ட்டு. இப்படி சுற்றுறானுங்க. யார் என்னன்னே இருக்காது. நம்ம இந்த வயசுக்கு அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு டைம் எங்கனையாவது பார்த்தோம்னா உன்னை அப்படியே பேச்சு கொடுத்தாலும் இங்கேயே அவங்கள பார்த்துருக்குறப்பா எந்த ஊருப்பா என்னான்னு தெரிஞ்சு போயிடும். இவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி சுற்றுவாங்க. அதுக்கு தான் ஆள் இல்லாமல் வெளியில் போயிட்டா வீட்டில் உள்ளவங்களாம் இருக்கிற பிள்ளைங்க கேட்டால் சாத்திக்கணும். யார் என்னான்னு கேட்டாலும் இந்த இங்கே பக்கத்துக்கு போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு சொல்லணும். ஆளுகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் யார் என்னான்னு ஆள் தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். டக்குன்னு வெளியில் வரக்கூடாது. எது கொடுத்தாலும் வச்சாலும் வாங்கக்கூடாது. ஆமாம், வாங்கக்கூடாது. ரொம்ப பயம் பத்திரமாக இருக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. பெரிய வயிற்றறிச்சலாக இருக்குது. ஒன்றொன்றும் செய்தி பார்க்க கேட்க வயிற்றறிச்சலாக இருக்குது. இது யார் வந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் தட்டி கேட்கறதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் பயம் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா வேலை வெட்டிக்கு போகிறவங்க? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கிராமங்களில் வந்து ஏதாவது ஒன்று நடந்தாக்க டக்குன்னு ஆள் போடுவாங்க. ஆனால் அது மாதிரி கொஞ்சம் டவுனில் சிட்டியில் இவங்கெல்லாம் வீட்டை சாத்திக்கிட்டே இருப்பாங்க, வெளியில் நடமாட்டம் இருக்காது. அதனால் நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். பெரிய ஆளுகள் இல்லாட்டியும் பெரிய ஆளுக பயம் இல்லாமல் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். என்னையவே வந்து ஒருத்தன் வந்து எக்கா நாங்கள் என்னமோ வச்சு சென்ற என்னமோ வச்சு நடத்துகிறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வசூல் பண்ணுறோம், ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. நான் கேட்டே திறக்கலை. வெளியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் 11 மணி இருக்கும். வெளியில் தான் வேலை பார்த்துக்கணும். பல்காக வர்றாங்க.
அவங்கெல்லாம் பிச்சை எடுக்க வரதே வந்து உடம்பு கூசணும். ஆனால் உடம்பு கூசலை. இப்படி சொல்லிக்கிட்டு வர்றேன். செல்லில் காட்டுறேன். நோட்டீஸ் மாதிரி வச்சுருக்கேன். நோட்டீஸை காட்டிக்கிட்டு நாங்கள் வசூல் பண்ணுறோம், ஏதாவது உதவி பண்ணுங்கன்னாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 50 ரூபா கொடுத்தேன். 50 ரூபா கொடுத்தேன், வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வரானுங்க. ஆனால் 3 பேர் வரல, ஒருத்தன் வர்றேன். ஒருத்தன் வந்து, அக்கா நான் போன வாரம் வந்தேன்ல, நீங்கள் வந்து கம்மியாக காசு கொடுத்தீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கக்கா, இந்த 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 இது சென்டர் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு செல்லில் காட்டுறேன். திடீர்னு செல்லில் காட்டினா அது என்னோட நம்ம என்ன படித்தா பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணிவிட்டேன், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் மேலே. வந்து கேட்டுக்கிட்டே நிற்கிறேன். நான் கேட்டை திறந்து போகிற அளவுக்கு அவன் எட்டி நிற்கிறேன். நான் கேட்டை திறக்கலை. அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு, இவன் என்ன போன வாரம் வந்தேன் மறுபடியும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தப்பா அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படின்னு மூஞ்சியை சொல்லுன்னு கொஞ்சம் அதட்டி பேசினேன். சீக்கிரம் போயிட்டேன். அந்த மாதிரி பெரிய ஆளுகள்கிட்டயே அந்த மாதிரி நடக்குது. அப்போ சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் எப்படி எப்படி பேசி குழுவி இது பண்ணுவாங்க. ஏதாவது பேசி பண்ணுறத அந்த பிள்ளைங்கள்லாம் நம்பி தாத்தா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி அன்னை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு போகிறதான் இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வர்றது. அதே மாதிரி ட்ரெயின்லேயும் எது போனாலும் பக்கத்தில் கொடுக்கவும் கூடாது. நம்ம கொடுக்கறதுக்கு மனப்பான்மை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அந்த மாதிரி நாட்டில் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வந்து இதெல்லாம் கடுமையான தண்டனையாக இருந்தால் தான் பயம் இருக்கும். அடுத்து அந்த தவறு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. இது வந்து மக்கள் வந்து எல்லாருமே இதை ஒட்டு மொத்தமாக அது பேசணும், எடுத்து சொல்லணும். எல்லாரும் இது ஒத்துழைப்பு கொடுத்தா தான் திருடுறவே நான் 10 இத்தனை கோடி சனத்துகளில் எவனாவது ஒரு மோசமான இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணுறவன், கொலவழிக்கு அஞ்சாமல் பண்ணுறவன், அட்டுழியம் பண்ணுறவங்கெல்லாம் நாட்டில் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் கடுமையாக தண்டனை கொடுக்கணும். அண்ணே அப்படி தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு சீமானே. கடை பிடிங்க, யார் சொன்னான்னா சொல்கிறதையாவது வச்சு கடை பிடிங்க, தண்டனையை கொடுங்க. பயமாக இருக்குது, பாவமாக இருக்குது. பெற்றவங்க அழுகுறத பார்த்தா, அழுகுறத துடிக்கிறத பார்த்தா சொல்கிறதுக்கு வாயே வரமாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது. வீட்டை விட்டு வெளியே போனால் எப்போ வீட்டுக்கு வருவோம். பெரிய ஆளுங்களுக்கு அதான் நடக்குது. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது. ஊருக்கு போன நேரத்தில் வீட்டுக்கு திறந்து வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டில் என்ன ஆக்கிதியோ, வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க போயிட்டு வர்றது ஒரு நிச்சயம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கொடூரமான அதெல்லாம் பேசுகிறதுக்கே அவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது என்னென்ன நடக்குது அப்படின்னு. அதனால் மக்களெல்லாம் ரொம்ப பத்திரமா இருங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கவனித்து ஸ்கூல் போனாலும் இங்கே போனாலும் கவனித்து கூட்டிகிட்டு வாங்க. சந்தையிலெல்லாம் பார்த்தா புள்ள குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு காய் வாங்க வர்றோம். எதுக்கு வர்றாங்க? சந்தையில் வேணுமே காய் வாங்க வெறும் கையாக தான் வருவாங்க. ஒரு பைய கூட இருக்காது. சந்தையில் வரவெல்லாம் ஏதாச்சும் கழுத்தில் காதில் கையை வைப்போம் அப்படின்ட்டு வர்றாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவன் வர்றாங்க. அது மாதிரி புள்ள குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஏதாவது தொலைஞ்சு போயிட்டா வாரது. ஆமாம், அப்புறம் அது தொலைஞ்சிருச்சு இது தொலைஞ்சிருச்சுங்கிறது, பிள்ளைகளை காணாங்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அநியாயம்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்போ மாறுமோ, நிம்மதியாக சுதந்திரமாக இருப்போமோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் வர்றவங்க வரட்டும், யார் வந்தாலும் அதை கடுமையான தண்டனை கொடுத்து இந்த நாட்டுக்கு காவலனாக இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மக்களை கவனிங்க, நல்லா இருப்பீங்க, தண்டனை கொடுங்க மக்களே. எல்லாரும் ஒத்துழைப்போம்.